theorem 10.2 என்னன்னு ஞாபகம் இருக்கா? That is the derivative of the sum of two or more differential functions is equal to sum of their derivatives அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷனை டூ ஆர் மோர் ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வகையிடத்தக்க சார்புகளினுடைய கூடுதலாக கொடுத்தா, கூடுதலும் இருக்கலாம், நடுவில் ப்ளஸ் மைனஸ் கூட இருக்கலாம், அதாவது ப்ளஸ் வர மாதிரி மைனஸும் வரலாம். ஸோ இந்த மாதிரி சம் ஆஃப் அதாவது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து அது மொத்தமாக அதுக்கு டெரிவேட்டிவ் கேட்டால் தனித்தனியாக ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நம்ம என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி, அதாவது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி மொத்தமாக ஆட் பண்ணி போட்டுறணும் அப்படின்னு பார்த்தோமா. இப்போ அதே மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் யூவி அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. ரெண்டு பேருமே டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யூவோட வியை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு புது ஃபங்க்ஷன் கிடைக்கும் யூவி. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதனுடைய டெரிவேட்டிவ் கேட்டாங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கவனிங்க, let u and v are two differentiable functions. Differentiability implies continuity. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இதில் வந்து கட்டாயமாக அதை ஒரு பாயிண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ் ஆனால் அப்படி இருந்துச்சுன்னா தென் யூவோட வியை மல்டிப்ளை பண்ணி வர அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் இன்டூ செகண்ட் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ப்ளஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் இன்டூ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இங்கே இன்டூ இங்கே இன்டூ இல்லைங்கதா. இப்போ நம்ம ப்ரூஃபுக்கு போயிடலாம். So first let u and v be the given two differentiable functions so that இப்போ அந்த யூவோட டெரிவேட்டிவ் எப்படி இருக்கும், அதே மாதிரி வியோட டெரிவேட்டிவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம எழுதி வச்சுக்கணும். ஸோ வாட் இஸ் du by dx அப்படின்னா அக்கார்டிங் டு த டெஃபினிஷன் லிமிட் ஆஃப் u of x plus delta x minus u of x by delta x as delta x tends to 0 plus dv by dx அப்படின்னா டெரிவேட்டிவ் ஆஃப் v with respect to x, அதாவது லிமிட் ஆஃப் v of x plus delta x minus v of x by delta x as delta x tends to 0. ஸோ இது வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுங்கிறது நம்ம எழுதி வச்சுட்டு வந்து அவங்களோட டெஃபினிஷன். ஆனால் நமக்கு இப்போ தேவை அவங்களோட ப்ராடக்ட். ஸோ இந்த யூவி அப்படிங்கிற இந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட ப்ராடக்ட் இல்லையா பெருக்கல், அந்த பெருக்கி வர புது ஃபங்க்ஷனுக்கு எஃப்னு பேருக்கிறோம். அப்போ நிச்சயமாக எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்ன அர்த்தம், யூ ஆஃப் எக்ஸ் இன்டூ வி ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிரின்சிபிள் தான் யூஸ் பண்ணி இப்போ இதனுடைய இந்த ப்ரூஃபையும் நம்ம செய்ய போகிறோம். ஸோ 4 ஸ்டெப் நமக்கு வரும். ஃபஸ்ட்டு நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டால் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ்னால் இந்த யூ ஆஃப் எக்ஸ் வில் பிகம் u of x plus delta x into v of x plus delta x மாறிடுது. அதாவது எக்ஸுக்கு பதிலாக x plus delta x போடுறோம். ஸோ ரெண்டும் சேர்ந்து ஸ்டெப் நம்பர் 1. அடுத்தது என்னென்னா ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த ஆர்ஹெச்எஸ்லேருந்து இந்த ஆர்ஹெச்எஸ்ஸை கழிக்கணும். அதாவது யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் இன்டூ வி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் minus u of x into v of x. ஸோ இதுதான் என்னுடைய டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து ரெண்டும் சேர்த்து ஸ்டெப் நம்பர் 1, இது ஸ்டெப் நம்பர் 2. இப்போ ரெண்டு பக்கமும் என்ன செய்யணும், டெல்டா எக்ஸ் வச்சு நம்ம டிவைட் பண்ணணும். என்ன அந்த டெல்டா எக்ஸ் வச்சு டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன ஒரு டேர்மை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி நமக்கு அந்த ரெண்டாக பேசிக்கிட்டால் நல்லது. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால் இந்த ஃபஸ்ட் ஒன் அப்படியே இருக்கட்டும். தட் இஸ் u of x plus delta x into v of x plus delta x இருக்கா. இப்போ நான் ஒரு டேர்ம் என்ன செய்கிறேன், கூட்டி கழிக்க போகிறேன், ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண போகிறேன். தட் இஸ் மைனஸ் u of x into v of x plus delta x. ஸோ இந்த இதை என்ன செய்கிறேன், சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ ப்ளஸ் அதே u of x into v of x plus delta x, then this minus u of x into v of x. பேசுறது புரியுதா? ஸோ இந்த ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் அப்படியே இருக்குது. இந்த ரெண்டும் பாருங்கள், ரெண்டும் ஒரே தான், ப்ளஸில் இருக்குது மைனஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டேர்மை வந்து என்ன செய்யணும், சப்ராக்டும் பண்ணி ஆட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ உனக்கு 4 டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கரெக்டாக என்ன செய்யணும், ஒரு 2 டேர்மாக எடுத்து குரூப் பண்ணணும். சரி,
இப்போது ஆக்சுவலாக இது என்னென்னு கேட்டால் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு தெரியும். அப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஸ்டெப் 1, இது வந்து ஸ்டெப் 2. அப்போ ஸ்டெப் 3 என்ன, டெல்டா எக்ஸ் வச்சு டிவைட் பண்ணணும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டெல்டா எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம். இதை முதல்ல என்ன செஞ்சுக்கலாம், குரூப் பண்ணிட்டு நல்லது. இந்த ரெண்டையும் எப்படி குரூப் பண்ணலாம், இது எது காமன்னா b ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் காமன். அப்போது u ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் u ஆஃப் எக்ஸ் இன்டூ, ஸோ வெளியில் b ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் அப்படின்னு வரும். அடுத்து இதில் நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு u ஆஃப் எக்ஸை நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும், b ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் v ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எனக்கு கிடைக்குது. இப்போ இங்கே பை டெல்டா எக்ஸ் போட்டதுனால இங்கேயும் வந்து பை டெல்டா எக்ஸ். இப்போ நியூமரேட்டர் எப்படி இருக்குன்னா நடுவில் ப்ளஸ் வருது. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு டேர்ம், இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு டேர்ம், ரெண்டு இதுக்குமே டெல்டா எக்ஸ் வந்து காமன். அப்போ இதை நம்ம அப்படியே என்ன செய்யலாம், ரெண்டாக பிரித்து எழுதலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, தட் இஸ் u ஆஃப் x plus delta x minus u of x divided by delta x into b of x plus delta x அப்படின்னு வருது. அடுத்தது plus u of x into bracketல என்ன வரும்னா, bracketல என்ன வருது அப்படின்னு கேட்டால் b of x plus delta x minus v of x divided by டெல்டா எக்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு வருது. ஸோ இங்கேயும் நீங்கள் ப்ராக்கெட் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது. யூ கேன் புட் அ ப்ராக்கெட் ரைட் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி கிடைக்குதா. இப்போ நம்ம என்ன செய்யணும், இதுதான் நமக்கு எல்ஹெச்எஸ், இது வந்து ஆர்ஹெச்எஸ். இப்போ நாலாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டால் ரெண்டு பக்கமும் லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ தட் இஸ் லிமிட் as delta x tends to 0 f of x plus delta x minus f of x divided by delta x is equal to, இதுவும் அதே மாதிரி என்ன ஆகும்னா லிமிட் as delta x tends to 0 u of x plus delta x minus u of x divided by delta x into v of x plus delta x then plus u of x into, actually the limit நம்ம சேர்த்தா போடணும். that is limit as delta x tends to 0 u of x into இந்த v of x plus delta x minus v of x divided by delta x. ஓகே, இப்போ நம்ம u v அந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸும் டிஃபரன்ஷியபிள் தெரியும், அவங்களோட டெரிவேட்டிவை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது இங்கே வருதான்னு பாருங்கள், இது வேறு யாரும் இல்லை, இது கரெக்டாக திஸ் ஒன். அதே மாதிரி இது வந்து இதனக்குள்ளே இருக்குது. சரி, இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸோட ப்ராடக்ட் வந்து நம்ம லிமிட் அப்ளை பண்ணால் தனித்தனியாக நம்ம என்ன செய்யலாம், லிமிட் போட்டுக்கலாம். ஆனால் முக்கியமான மேட்ரு இங்கே பைலாம் வருது. நிச்சயமாக டெல்டா எக்ஸ் வந்து 0 கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் முக்கியமான மேட்ரு என்னென்னு கேட்டால் டெல்டா எக்ஸ் வந்து நிச்சயமாக 0 இல்லை ரைட்டா. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யலாம்னா இந்த லிமிட் ஆஃப் இப்போ திஸ் இன்டு திஸ் ப்ராடக்ட், அது மாதிரி இதுக்குள்ள லிமிட் ஆஃப் திஸ் இன்டு திஸ். அப்போ அந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸோட ப்ராடக்ட் வந்து லிமிட் வந்துச்சுன்னா தனித்தனியாக நம்ம என்ன செய்யலாம், லிமிட்டை போட்டுக்கொள்ளலாம். அப்போ அந்த மாதிரி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் தட் இஸ் ஈக்குவல் டு, இந்த பக்கம் எல்ஹெச்எஸ் என்ன ஆகிரும் பாருங்கள், திஸ் வில் பிகம் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கரெக்டாக. ஸோ தட் இஸ் நத்திங் பட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த பக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் திஸ் ஒன், இதுக்கு ஒரு லிமிட்டு அதுக்கு ஒரு லிமிட் போடணும். ஸோ இது நமக்கு ரெண்டாக பிரிச்சிங்கன்னா இதுக்கு லிமிட் போட்டிங்க அப்படின்னு கேட்டால் அது வந்து யூ டேஷ் ஆஃப் எக்ஸ்னு வரும். பக்கத்தில் என்ன இருக்குது, இப்போ இதுக்கு லிமிட் போடணும். இதுக்கு லிமிட் போடும்போது லிமிட் as delta x tends to 0 v of x plus delta xனு வரும். புரியுதா புரியலையா? அதாவது இந்த லிமிட்டை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எழுதுனா கூட நல்லது தான். புரியலைன்னா தனித்தனியாக எழுதுறேன் கவனிங்கம்மா. ஸோ அதாவது எல்ஹெச்எஸ் வந்து கரெக்டு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஆர்ஹெச்எஸ் பற்றி பேசுகிறோம். ஆர்ஹெச்எஸில் வந்து ஒவ்வொரு லிமிட்டுக்குள்ளேயும் ப்ராடக்ட் இருக்குது, அதை நம்ம பிரித்து போடணும். ஸோ நான் எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ லிமிட்
as delta x tends to 0, u of x plus delta x minus u of x divided by delta x into limit as delta x tends to 0, v of x plus delta x. அதே மாதிரி அடுத்தது plus limit as delta x tends to 0, first one வந்து u of x, then into limit as delta x tends to 0, v of x plus delta x minus v of x divided by delta x. அந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. இப்போ இது நமக்கு நல்லா தெரியும். This is nothing but u ஓட டெரிவேட்டிவ் with respect to x into. இப்போ இது வந்து ஃபங்க்ஷன் இன் x plus delta x. நமக்கு நல்லா தெரியும். நம்ம அந்த v uv அந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸ்னு தெரியும். டிஃபரன்ஷியபிலிட்டி இம்ப்ளைஸ் கண்டினியூட்டி. அப்படின்னா என்ன? லிமிட் ஆஸ் delta x tends to 0 of v of x plus delta x என்னவா மாறிடும்? v of xனு மாறிடும். ஸோ this will become v of x. இதான கண்டினியூட்டியோட டெஃபினிஷன். அதே மாதிரி இந்த ரெண்டாவதுல u of x குள்ள delta xே இல்லை. அப்போ நிச்சயமா delta x வந்து as delta x tends to 0 இந்த ஃபங்க்ஷன் வந்து மாறாது. அப்போ அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இது என்ன அப்படின்னு கேட்டால் this is nothing but இது v dash of x. ஸோ இதில் உங்களுக்கு என்ன தெரியுது? f dash of x அப்படிங்கிறது u dash of x into v of x plus u of x into v dash of x. அதாவது மொதல் ஃபங்க்ஷன் இன்ட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் ப்ளஸ் ரெண்டாவது ஃபங்க்ஷன் இன்ட்டு மொதல் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ். ரைட்டா? இப்போ இதே இதை வேறு மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் தட் இஸ் d by dx of uv. கரெக்டாக? d by dx of uv அப்படிங்கிறது u into v by dx plus v into du by dx அப்படின்ட்டு நம்ம எழுதலாம். கரெக்டாக? ஸோ இதை வேறு மாதிரி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா அதாவது uv-யோட ஹோல் டேஷ் அப்படின்னா அதாவது u போட்டு v டேஷ் ப்ளஸ் v போட்டு u டேஷ். சரி, அப்போ ரெண்டு ஃபங்க்ஷனோட ப்ராடக்ட் தான் இது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ இதே இடத்துல 3 ஃபங்க்ஷன்ஸ் வந்தால், அதாவது 3 டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு டெரிவேட்டிவ் கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் uvwக்கு டேஷ். ஸோ ப்ராடக்ட் uvwங்கிற ப்ராடக்ட்டுக்கு டெரிவேட்டிவ் வேணும்னா முதல்ல uv எழுதிக்கணும், wக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்தது uவோட w அப்படியே வச்சுக்கணும், vயோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்து vயும் w எழுதிட்டு uவுக்கு என்ன செய்யணும்? டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இதுதான் 3 ஃபங்க்ஷனோட ப்ராடக்டோட டெரிவேட்டிவ். அதாவது 3 டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸோட ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸோட ப்ராடக்டோட டெரிவேட்டிவ் வேணும்னா இந்த மாதிரி நம்ம இந்த ரூலில் போட்டு நம்ம செஞ்சிடலாம். புரியுதா? ஓகே, பை.